வணக்கம். இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் குறிப்பிட்டு இன்னைக்கு என் சார்பில் வழக்கறிஞர் கார்த்திகேசன் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு எதிர்ப்பாக. அதாவது இந்த வழக்கில் நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னா 2022 டத்தோஸ்ரீ அன்வார் தம்போன் பார்லிமெண்ட்ல போட்டியிட்டதும் சரி, 24 நவம்பர் 2022 அவர் பிரதமர் பதவி எடுத்ததும் சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு செயல் என்று இந்த வழக்கை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 16 மே மாசம் 2018 டத்தோஸ்ரீ அன்வாருக்கு யாங்டி பிரதான் அகோங் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து அவருடைய சிறை தண்டனையில இருந்து அவர் விடுதலை செஞ்சிருந்தாங்க. அந்த சிறை தண்டனைக்கு பிறகு 2022 அவர் தம்போன் பார்லிமெண்ட்ல அவர் போட்டியிட்டாரு. அதாவது என்னன்னா, அரசியல் அமைப்பு சாசனம் ஆர்டிகல் 42 பிரிவு கீழே அன்வார் இப்ராஹிம் மன்னிப்பு வாங்கினாரு அகோங்கிட்ட இருந்து, அவருடைய குற்ற செயலில் இருந்து. ஆனாலும் கூட அந்த மன்னிப்பு அவரை பங்குச்சாவரியாளர் கொடுக்கல. 48 உள்பிரிவு 3 என்னன்னு சொல்லுதுன்னு சொன்னா, எந்த ஒரு குடிமகனும் பார்லிமெண்ட் தேர்தலில் 5 வருஷத்துக்கு நிக்க முடியாது. அதாவது அவங்க ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து 5 வருஷத்துக்கு நிக்க முடியாது. இந்த கேஸ்ல அன்வார் இப்ராஹிம் அகோங்கிட்ட இருந்து மன்னிப்பு தான் வாங்கினாரு. அந்த பங்குச்சோலையான் 48 உள்பிரிவு 3 கீழே அகோங் ஸ்பெசிபிக்கா அவருக்கு ஒரு பங்குச்சோலையான் கொடுத்து அந்த தடையை அகோங் எடுத்துடணும். ஆனா அந்த தடையை அவர் அகோங் எடுக்காத காரணத்தினால 5 வருஷத்துக்கு பிரதமர் அன்வார் போட்டியிட முடியாது பார்லிமெண்ட் தேர்தலில். ஆக அவருடைய 5 வருஷம் தடை 15 மே 2023 வரைக்கும் இஃபெக்டிவ் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட இவர் 2022 19 நவம்பர் மாதம் இவர் தம்போன் பார்லிமெண்ட்ல போட்டியிட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆக அவருடைய அப்பாயின்மெண்ட் பிரதமராக அவர் நியமிச்சது அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிர்ப்பான ஒரு செயல் என்று நம்ம இந்த வழக்கில் நம்ம சொல்றோம்.